தீபாவளி பண்டிகைக்கு சொந்த ஊர் செல்வதற்கான ரயில் முன்பதிவு முடிந்துவிட்ட நிலையில் அரசு மற்றும் தனியார் பயண முன்பதிவு விறுவிறுப்படைந்துள்ளது. சென்னையில் தங்கி வேலை செய்பவர், சொந்த வியாபாரம் செய்பவர், கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு பணி நிமித்தமாக தென் மாவட்ட மக்கள் பலர் இங்கு வசித்து வருகின்றனர். இங்குள்ள தென் மாவட்ட மக்கள் எவ்வளவோ விசேஷ நிகழ்ச்சிகள் வந்தாலும் பொங்கல், தீபாவளிக்கு சொந்த ஊர் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். வரும் அக்டோபர் 22ஆம் தேதி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர் செல்ல திட்டமிட்டவர்கள் 60 நாட்களுக்கு முன்னரே பதிவு செய்ய வேண்டிய ரயில் பயணத்தை நம்பியிருந்தனர். துவங்கிய சில நிமிடங்களிலேயே ரயில் பயணச்சீட்டு முடிவுக்கு வந்ததால் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுமா என்று எதிர்பார்த்துள்ளனர். இந்நிலையில் ரயில் பயணத்தை அடுத்து அரசு பேருந்து பயணம் சாதாரணமானவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. திங்களன்று கோயம்பேடு பேருந்து நிலைய முன்பதிவு மையத்தில் தென் மாவட்டங்களுக்கு செல்வோர் நீண்ட வரிசையில் நின்று முன்பதிவு செய்தனர். தீபாவளி புக் பண்ண வந்திருக்கேன். இப்போ ட்ரெயினில் புக் பண்ண வந்து அதிகம் கூட்ட நெரிசலில் போக முடியாதுக்காக புக் பண்ணுறதுக்கு இடம் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்காக பஸ்ஸில் எஸ்சிடிசியில் நான் புக் பண்ண வந்து உடனே டிக்கெட் கிடைச்சிருச்சு, நல்லா ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டாங்க. உடனே தீபாவளிக்கு வந்து முன்னாடியே புக் பண்ணால் நாங்கள் அந்த டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம். அதுக்காண்டி இன்னைக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். மதுரைக்கு போகிறதுக்கு புக் பண்ணியிருக்கேன். தீபாவளிக்கு சில தினங்களுக்கு முன்பாக அறிவிக்கப்படும் சிறப்பு பேருந்துகளை அதிகரிக்க வேண்டும் என்று பயணிகள் எதிர்பார்க்கின்றனர். இதையடுத்து ஆம்னி பஸ்கள் எனப்படும் தனியார் பேருந்துகளும் தீபாவளி டிக்கெட் முன்பதிவிற்கு தயாராகி வருகிறது.